ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுபை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த முள்ளங்கி சட்னி செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வந்து பொரியட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கரிஞ்சிராமல் நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்லா வறுத்த பிறகு நம்ம வந்து இதில் 4 கார்லிக், அதாவது 2 கார்லிக்கை நான் கட் பண்ணி 4 போட்டிருக்கேன். ஸோ மொத்தத்துக்கு 2லேருந்து 3 பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் உரித்து நல்லா கழுவிட்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் க்ரீன் சில்லி சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம முள்ளங்கியை சேர்க்க போகிறோம். நான் ஒரு ஃபுல்லாக இருக்கிற சின்ன முள்ளங்கி எடுத்துக்கிட்டேன். முள்ளங்கியோட தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த முள்ளங்கி வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா வந்து வதங்கிக்கோங்க. ஏன்னா நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு சட்னியில் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா முள்ளங்கியில் ஒரு மிதமான வாசனை வரும். ஸோ அது இல்லாமல் இருக்கணும்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதக்கின பிறகு கொஞ்சோண்டு தேங்காய், கொத்தமல்லி வந்து அந்த கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சட்னி இந்த ரசத்துக்கெல்லாம் கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி தக்காளியோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளி நல்லா மசிய வேகட்டும். முள்ளங்கியும் நல்லா வதங்குற அளவுக்கு வதங்கி எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். இந்த வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. உங்களுக்கு அந்த முள்ளங்கி சேர்த்துருக்கோன்ற அந்த ஃப்ளேவரே வராது. நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புக்கு நார்மலாக நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துளி ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு தாளித்து சட்னி மேலே சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.